இன்னைக்கு சிக்கன் பக்கோடா சாப்பிடணும் போல இருந்துச்சா, போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு போட மசாலா எடுத்து வச்சிட்டேன். ஆனா நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மிக்சிங் மசாலா மிக்சிங். சரி, நீங்க எனக்கு மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறீங்களா? இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். வந்தோடனேவும் காயமா வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சிருக்காங்க மசாலா மிக்ஸ் பண்ண சொல்லி. வாங்க மசாலா எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்குது. லைட்டா உப்பு, லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், எரி மிளகாத்தூள், கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். மல்லித்தூள் கொஞ்சோண்டு, கார்ன்ஃப்ளவர் பொடி ஒரு 4 ஸ்பூனு. ஓகே. இது எல்லாமே எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் பாட்டுக்கு நான் போடுறேன். நீங்க வந்து கரெக்டா அளவு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? லைட்டா ஒரே ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் அரிசி மாவு. உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணவும் விடாம செய்ய விடாம ஒரே ஒரு முட்டை மட்டும் உடைச்சு விட்டுக்கணும். அப்படின்னா மசாலா எதுவுமே வெளியே போகாம எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். சரியா? கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்றதுல தான் இருக்குது. தண்ணி எதுவுமே ஃபர்ஸ்ட் விடவே கூடாது. அதுல சிக்கன்லயே தண்ணி இருக்கும்ல, அதனால அதை மட்டும் போட்டு நல்லா நீங்க பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் ஒரு 1/2 hour கிட்ட ஊறிடுச்சு. இப்ப எடுத்து போட்டு பொரிச்சிருவோம்னா, எப்பயுமே பொரிக்கும் போது வந்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு வாட்டில பொரிக்கிறவங்களுக்கு வந்து மூஞ்சில் அடிக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மூஞ்சில் அடிக்காம இருக்கும். இப்பதான் போட்டேன். இப்படி கொஞ்சம் கூட அந்த இதுலயும் ஒட்டாம உதிராம மசாலா உதிராம இப்படி வந்திருக்கா. செம்மையா இருக்குமா? நல்லா காரசாரமா செம்மையா இருக்குது. ஐடியா உண்மையை சொல்லணும்.